தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் தேர்ச்சி சதவீதத்தை உயர்த்துவதற்காக தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக 192வது ஆய்வை நாகை மாவட்டத்தில் மேற்கொண்டார். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு சர்ப்ரைஸாக வருகை தந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அங்கு அலுவலகத்தை பார்வையிட்டு விரிவான ஆய்வும் மேற்கொண்டார். மேலும் வினாத்தாள் பாதுகாப்பு மையம் மற்றும் ஆசிரியர்களுக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள அரங்கம் ஆகியவற்றை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பார்வையிட்டு அதனை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என கல்வித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் மாணவர்களின் கல்வி மேல் அக்கறை எடுத்துக்கொண்டு தேர்ச்சி சதவீதத்தை அதிகரித்திட அனைத்து அரசு பள்ளிகளிலும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்வை மேற்கொள்ள வேண்டுமென அமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட ஊழியர்கள் பலர் உடனிருந்தனர். பெண்டிங் ஆச்சிருக்கா என்னென்ன இருக்கு எங்க வச்சிருக்கீங்க? குடோன்ல தனியா கொடுத்தது போக நம்ம எக்ஸ்ட்ரா போட்டது அது நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணுறீங்க? புது அட்மிஷன் வந்துச்சுன்னா அது நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ரேங்க் சைட் ஆகுமா? இது வந்து அனுப்பிச்சு விட்டுருந்தேன். ஒரே ஹாலாக எல்லாம் மாவட்டத்தில் ரொம்ப இன்டீரியராக இருக்கு ஆஃபீஸ் மெயின் ரோட்டில் இடம் கொடுத்துட்டாங்க சார். அழகான பில்டிங் அது.